ஹாய் எவ்ரிவன். இது வரைக்கும் அந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம். இனிமேல் இப்போ வர வீடியோவில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட சம்ஸையும் பார்த்துடலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ சிம்பிள் வே டு ஃபைண்ட் அவுட் வெதர் தி டெபிட் அண்ட் கிரெடிட் ஆர் பேலன்ஸ்ட். அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் என்டர் பண்ண வேல்யூஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரையல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இப்போ ஜர்னல் என்ட்ரிக்கு வந்து டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ்லேயும் ஃபார்மேட் செப்பரேட்டாக இருக்குது. ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் என்ன? சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். இங்கேயும் எல்எஃப் வரும், டெபிட் அண்ட் கிரெடிட் வரும். இங்கே பர்டிகுலர்ஸ் காலமில் மட்டும் நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்னு எழுதுவோம். ஸோ நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் வந்து நம்ம ஜர்னல் என்ட்ரிஸில் கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் பார்த்தோம் இல்லையா? அதே தான் இதுலேயும் வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்த்து போடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்துடலாமா ட்ரையல் பேலன்ஸில்? So prepare a trial balance with the following information. Name of the account என்ன கொடுத்துருக்கு? Purchase account, amount 1 lakh. So purchase account என்னது? It is one of the expenses. So நம்ம எப்பயுமே expenses என்ன பண்ணுவோம்? Debit பண்ணுவோம். அதனால நான் purchase வந்து debit பண்ணியிருக்கேன் 1 lakh. Next என்னது? Bank loan. So bank loan என்ன பண்ணுவோம்? அது வந்து which comes under the liability. So நம்ம என்ன பண்ணாதான் credit பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Debitor 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்டார் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுறோம். ஸோ 1,50,000 டெபிட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டாக் என்னது? இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம்? வாட் கம்ஸ் இன் 35,000 டெபிட் பண்ணிடலாம். அடுத்தது சேல்ஸ் என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். 1,50,000 கிரெடிட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டர்ஸ் 50 lakhையும் வந்து நம்ம கிரெடிட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? கேஷ் வந்து அமௌண்ட் 90,000. ஸோ கேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி ரியல் அக்கௌண்ட் விச் கம்ஸ் இன் வாட் வி டூ? டெபிட் பண்ணுவோம். அடுத்தது கேபிட்டல் என்ன பண்ணலாம்? கிரெடிட் தானே பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் வந்து நம்ம கிரெடிட் பண்ணியாச்சு 1 lakh. ஸோ எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணலாமா? இப்போ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணும்போது டெபிட்டும் கிரெடிட்டும் எப்பயுமே சேமாக இருக்கணும், அதாவது டேலி ஆகியிருக்கணும். ஸோ 75,000 ப்ளஸ் 1,50,000 50,000 1 lakh. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண என்ன வரும்? 3,75,000. சேம் ஹியர் 1 lakh ப்ளஸ் 1,50,000 ப்ளஸ் 35,000 ப்ளஸ் 90,000. வாட் கம்ஸ்? 3,75,000. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? அடுத்தது செகண்ட் ஒன், prepare the trial balance from the following information. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு? நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், பேங்க் லோன் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இட் கம்ஸ் அண்டர் தி லைபிலிட்டியில். ஸோ வி ஆர் கிரெடிட்டிங் இட். ஸோ 2 lakh வந்து நம்ம பேங்க் லோனில் போட்டாச்சு. அடுத்தது பில்ஸ் பேயபிள் 1 lakh. ஸோ பில்ஸ் பேயபிள் என்னமா? நம்ம கிரெடிட் தானே பண்ணுவோம் 1 lakh. ஸோ இட் கம்ஸ் அண்டர் தி லைபிலிட்டி. ஸோ வி ஆர் கிரெடிட்டிங் இட். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னது? ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் தி ரியல் அக்கௌண்ட். ஸோ விச் கம்ஸ் இன் we have to debit. So 70,000 வந்து நான் டெபிட் பண்ணிட்டேன். அடுத்தது கேபிட்டல், as usual we are crediting it. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் என்ன பண்ணுவோம்? அது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அதை டெபிட் பண்ணுவோம். 1,80,000 டெபிட் பண்ணியாச்சு. அடுத்தது சேல்ஸ் என்ன பண்ணலாம்? எப்பயும் போல் 3 lakh வந்து கிரெடிட் பண்ணியாச்சு. அடுத்தது டெட்டார் வந்து 4 lakh டெபிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் என்னது? ஒன் ஆஃப் தி ரியல் அக்கௌண்ட் தானே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? பேங்க்கை டெபிட் பண்ணுவோம். ஸோ வாட் கம்ஸினை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 lakh டெபிட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ கேல்குலேட் பண்ணிடலாமா? 70,000 ப்ளஸ் 1,80,000 ப்ளஸ் 4 lakh ப்ளஸ் 2 lakh எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we are getting 8,50,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டையும் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணிடலாம். 2 lakh ப்ளஸ் 2 lakh ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 2,50,000 ப்ளஸ் 3 lakh ஈக்குவல் டு என்னது? 8,50,000. ஸோ என்ன ஆச்சு? ரெண்டுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.